வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க ப்ரெட்டு முட்டையை வச்சு ஒரு வித்தியாசமாக ரெசிபி செய்யலாம். வாங்க. இது வந்து மைதா வந்து ஒரு கப் எடுத்துருக்கேங்க. சின்ன கப்பால் ஒரு கப்பு மைதா எடுத்து அதில் சோடாப்பு போட்டு உப்பு போட்டு அரை மணி நேரம் கரைச்சி வச்சிடணுங்க. இதை கரைச்சி வச்சாச்சு. ப்ரெட்டு 4 ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். முட்டை 2, வெங்காயம், கருவேப்பிலைங்க. இதை நல்லா நம்ம பிணைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம பிணைஞ்சி விட்டாச்சுங்க. இதில் மிளகு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. காரம் வேணால் நீங்கள் இப்போ அதிகம் கொஞ்சம் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டு நம்ம கரைச்சிடலாங்க. இப்போ முட்டையை நம்ம இதில் ஊற்றிடலாம். நல்லா டிஸ்க் வச்சு நல்லா அடிச்சிடலாங்க. இப்போ தோசைக்கல்லில் போட்டாச்சுங்க. கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம், நெய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா டிஸ்க் வச்சு நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை இதில் நினச்சி நம்ம இதில் போட வேண்டியதாங்க. போட்டாச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதே போல் எல்லாத்தையுமே போட்டுடணுங்க. இப்போ நம்ம இப்படி போட்டாச்சுங்க. அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த மைதாவில் 1 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சுங்க தோசைக்கல்லேருந்து. சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.